கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோபு அதிகாரம் 5 வசனம் 10. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை இரட்சித்து உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தாழ்மை உள்ளவர்களாக, சாந்த குணம் உள்ளவர்களாக, கர்த்தருக்கு காத்திருந்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். யோபு 5:10 தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை இரட்சித்து உயர்த்துகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் தாழ்ந்தவர்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆனால் மேன்மை உள்ளவர்களுக்கோ அவர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களையோ அவர் நேசித்து அவர் உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை இரட்சித்து உயர்த்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் நாம் வாழ்ந்தும் போராட்டங்கள் காணப்படுகின்றதா? கர்த்தருடைய பிள்ளையாகிய என்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்களினால் நான் தவிக்கின்றேனே என்று நாம் எண்ணுவோமானால், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக போராட்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. ஆனால் அந்த பாடுகளிலே நாம் துக்கிக்காதபடிக்கு, நாம் மனிதனுக்கு முன்பாக தலை குனிந்து போகாதபடிக்கு, நாம் சமாதானத்தோடு வாழவும், கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு, மனிதனுக்கு முன்பாக நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நம் தலையை உயர்த்துவார். தாழ்ந்தவர்களை அவர் உயரத்தில் வைக்கிற தேவன். யோபுடைய வாழ்க்கையை கூட நாம் பார்க்கும்போது கர்த்தருக்கு பயந்து எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவராய் காணப்பட்டார். அவருடைய பாடுகளின் வேளையிலும் ஐஸ்வர்யத்தை இழந்து, பிள்ளைகளை இழந்து, தன்னுடைய சரீரத்திலும் புண்களினால் காணப்பட்ட போதிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவராய் வாழ்ந்தார். கர்த்தருக்கு உண்மை உள்ளவராய், தாழ்மை உள்ளவராய் யோபு வாழ்ந்தார். யோபுவினுடைய வாழ்க்கையிலும் பாடுகள் வந்தது. அது நமக்கு வருகின்ற பாடுகள் போலல்ல, மிகுந்த கஷ்டம் அவரை சூழ்ந்தது. ஆனாலும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருந்தார். கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அவர் கஷ்டப்பட்ட அந்த இடத்திலேயே மனிதர்கள் ஆச்சரியப்படும் வகையில் ரெண்டத்தனையாக கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அப்படியாகத்தான் நம்முடைய கஷ்ட வேளையிலும் நாம் கர்த்தரை பற்றி கொண்டு, நாம் அவருக்கு உண்மையாக, அவருக்கு பிரியமுள்ளவர்களாய், தாழ்மையுள்ள வாழ்க்கை நாம் வாழும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார். ஆகவே நாம் உண்மை உள்ளவர்களாய் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்முடைய சிறுமையை மாற்றி, நம்முடைய வறுமையிலிருந்து நம்மை மாற்றி, நாம் சமாதானத்தோடு வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் எப்பொழுதும் உம்மை சார்ந்து வாழ்கிறவர்களாய், உமக்கு உண்மை உள்ள வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய சிறுமையை மாற்றி நீர் எங்களோடு கூட இருந்து சமாதானத்தோடு வாழ நீர் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.